வணக்கம். வழிகாட்டும் விண்மீன்கள். ஒரு மனிதனுக்கு உலகை காட்டுபவள் அன்னை, ஒரு மனிதனை உலகுக்கே காட்டுகின்றவர் ஆசிரியர். ஆம், ஒவ்வொருவருக்கும் 2 அறைகள் புனிதமானவை. ஒன்று தாயின் கருவறை, 2 ஆசிரியரின் வகுப்பறை. எரிகின்ற தீப்பந்தத்தை வைத்திருக்கின்றவர் அடுத்தவர்களுக்கு கொடுப்பது போல் ஆசிரியர் திகழ்கிறார் என்கிறார் பிளாட்டோ. அடிமட்ட மனிதனாக இருந்த என்னை ஆசிரியரின் வழிகாட்டுதலால் ஆக்கப்பூர்வமான மனிதராக உயர்த்திய தம் ஆசிரியர் அயோத்திதாச பண்டிதரை தன்னுடைய பெயராக மாற்றிக்கொண்டார் காத்தவராயன். கோணிப்பையையும் ஏணி படிகளாக்கி உலகமே வியக்குகின்ற இந்தியாவின் அரசியல் சாசனத்தை வித்திட்டவர் தன் ஆசிரியர் அம்பேத்கர் பெயரை தன் பெயராக மாற்றிக்கொண்டார் பீமாராவ் ராம்ஜி. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா என்று பாப்பாவிற்கும் சுதந்திரத்திற்கும் இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கும் தம் கவிதையால் ஆசானாய் வழிகாட்டிய பாரதியின் வழியில் கனக சுப்புரத்தினம் தன் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று முழங்கிய கவி ஆசான் கனக சுப்புரத்தினம் தாசனாக அவரினுடைய பெயரை கனக சுப்புரத்தின தாசன் என்று தன் பெயரை சுரதாவாக மாற்றிக்கொண்டார் உவமை கவிஞர் ராஜகோபாலன். மாணவர்கள் வியக்கின்ற ஆசிரியராயிருந்து உலகம் வியக்கின்ற இந்திய முதல் குடியரசுத் தலைவரானார் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள். ஆனால் உலகம் வியக்கின்ற விஞ்ஞானியாயிருந்து, மக்கள் குடியரசுத் தலைவராயிருந்து, மாணவர்கள் வணங்கும் ஆசிரியரானார் நம் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். தம் திருவார்த்தைகளால் மாணவர்களை திருவாளர் ஆக்கி மகிழும் திருநாவுக்கு அரசர்கள் நம் ஆசிரியர்கள். என்னையும் உருவாக்கிய ஆசிரிய தெய்வங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியையும் கூறி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.